அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி கிழங்கு தோட்டத்தில் போய் பிடிங்கிட்டு வந்தோம். நிறைய பனங்கொட்டை போட்டிருந்தோம், ஏகப்பட்ட பனங்கொட்டை போட்டிருந்தோம். பொங்கல் அன்றைக்கி பிடுங்கலான்னு பார்த்தோம். அன்றைக்கி கொஞ்சம் சரியாக விளையலை. இன்றைக்கி போய் ஒரு 25 கிழங்கு முதல் பிடிங்கிட்டு வந்தோம். பாருங்கள், நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பனை மரம் நமக்கு நிறைய பயன்கள் தருது. அதனால் இது பனை மரம் இப்போ காலத்தால் அழிஞ்சுக்கிட்டே வருது. அழிய விடாமல் பாதுகாப்பு நம்ம கடமை. இந்த பனை மரத்துலேருந்து நமக்கு கிழங்கு, பனம்பழம், நொங்கு, கருப்பட்டி, அதாவது பதநீர்லேருந்து நம்ம கருப்பட்டி காய்ச்சிக்கிறதுல இது கருப்பட்டி கிடைக்கிறது. சில்லு கருப்பட்டி, கல்கண்டு எல்லாமே நமக்கு பனை மரத்துலேருந்து கிடைக்கிறது. இது இயற்கையின் வரப்பிரசாதம், கடவுள் தந்து நமக்கு வரும். இயற்கையாகவே பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள். பனை ஓலையிலேருந்து நல்ல பிளாப்பட்டி, நல்ல கூடை, நல்ல கிழக்கு, பாய் எல்லாம் பனை ஓலையிலேருந்து நம்ம செய்கிறோம். பனை மட்டையிலேருந்து அந்த கருக்கு, நார் எல்லாமே நமக்கு வீட்டுக்கு தேவையான பயன்படுற பொருள் தான். அதனால் பனை மரத்தை நம்ம பாதுகாத்து பேணி வரணும். கடவுள் தந்த இயற்கையின் வரப்பிரசாதம் தான் இந்த பனை மரம். நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். தோல் உரித்து சுத்தம் பண்ணி பானையில் அடுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், அடுக்கி நல்லா வச்சாச்சு. ஆனால் இந்த பனம் கிழங்கு அவிச்சு நல்லா காய வச்சு நாள்பட நல்லா வச்சு சாப்பிடக்கூடிய பொருள் தான். நல்லா காஞ்ச பிறகு கூட இந்த கிழங்கு பொடிசாக கட் பண்ணி அரைச்சி புட்டு செய்யலாம். புட்டு, ரவை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செய்யலாம். நிறைய ரெசிபிகள் பனம் கிழங்குனால நிறைய உணவு பொருள் இது பண்ட வகைகள் செய்யலாம். இன்றைக்கி இதை அவிச்சு வேக வச்சு முதல்ல எடுப்போம். இப்போ கொஞ்சம் சிறிது மஞ்சள் தூள் போடலாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். இப்போ அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு. பாருங்க, இவ்வளோ உப்பு, ஒரு தானம். 25 கிழங்குக்கு தேவையான அளவு தானமான உப்பு. அப்புறமா ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றணுங்க. நல்லா வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருக்கேங்க. இன்னும் ஆவி போகக்கூடாது. ஆவி வெளியே வந்துச்சுன்னா அந்த கிழங்கு ரொம்ப காரிக்கிட்டு இருக்கும், நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. ஆவி வெளியே போகாமல் நல்லா பாதுகாப்பாக மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு எடுக்கணும். இது நல்ல சத்துமிக்க உணவுப் பொருள் தாங்க. பனைமரத்துலேருந்து கிடைக்கிறது எல்லாமே நல்ல சத்துமிக்க பொருள் தான். இயற்கையின் வரப்பிரசாதம். இந்த பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வெந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. மஞ்சள் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. பாருங்கள், என்னடா பனங்கிழங்க பற்றி இப்படி போட்டு சொல்கிறாளேன்னு நினைக்காதுங்க. இன்னும் பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி உடனே இது பண்ணிட்டேங்க. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு கிழங்கு சாப்பிட்டு மொதல் சாப்பிட்றதுனால உடனே அவிச்சு உடனே வேக வச்ச உடனே இது பண்ணி உடிச்சு வச்சு ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, சீரகம், உப்பு, ஒரு சின்ன துண்டு தேங்காய் இவ்வளோ போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அரைக்கிறேன் மிக்சியில் போட்டு. ஆனால் இது கருப்பட்டி காப்பிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சுவையாக இருக்குங்க. கொண்டான்னு இழுக்கும் கருப்பட்டி காப்பிக்கு. அந்த காலத்தில் பெரியவங்க நிறைய கருப்பட்டி காப்பி போட்டு வச்சு இப்போ பானை கணக்கில் போடுவாங்க. பனங்கிழங்க உரலில் போட்டு இடித்து சாப்பிடுவாங்க. நிறைய ஒரு பிளாப்பட்டி நிறைய வச்சு சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் பழைய காலத்தில் பிடிக்கும். நல்லா பழைய சாப்பாடுக்கு வச்சு மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். அப்போ இப்போ யார் அதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க? ஏதோ ஒரு மருந்துக்கு கிடைக்கிற மாதிரி அப்பப்போ கிடைக்கிறது. இப்போ எங்களுக்கு விவசாயம் இருக்கிறதுனால பனங்கிழங்கு நல்லா இந்த தடவை நிறையா அப்பப்போ கிடைக்கும். ஆனால் காலம் முடிஞ்சவரை கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த கிழங்கு ஒரு 2000 கிழங்கிட்ட போட்டிருக்கோன்னா கொஞ்ச நாளைக்கு நாங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் பயன்படுத்தி சாப்பிடுவோம். பாருங்க, இடித்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஆனால் அந்த காலத்தில் இடித்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம்.